மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் நிராகரிச்சிருக்காங்க. இதற்கு காரணமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கடந்த 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய வரைவுப்படி, அந்த நகரங்கள்ல 20,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தாதான் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மதுரையில 15,00,000க்கு சற்று அதிகமாகவும், கோவையில 15.84 லட்சமும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கோவையினுடைய தற்போதைய மக்கள் தொகை கோயம்புத்தூர் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியினுடைய சர்வேயின் படி பார்த்தோம் அப்படின்னா 24,57,000க்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க இதற்கு முந்தைய மக்கள் தொகையை கணக்குல எடுத்துக்கிட்டு இந்த திட்டத்தை நிராகரிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்க சொல்ற அந்த 20,000 விட கிட்டத்தட்ட அதிகமான மக்கள் தொகையே கோயம்புத்தூர்ல இருக்கு. சரி, உண்மையாகவே இவங்களுக்கு இந்த மக்கள் தொகை தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நகரங்களுக்கு மக்கள் தொகை குறைவாக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரால வெறும் 16 லட்சம் மக்கள் தொகை தான் இருக்கு. பாட்னால 17 லட்சம் தான் இருக்கு. போபால்ல 18 லட்சம் தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம குருகிராம், புவனேஸ்வர், மீரட் போன்ற நகரங்கள்லயும் மக்கள் தொகை குறைவா தான் இருக்கு. ஆனா அந்த நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோ ரயிலுக்கான திட்டத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இரண்டாம் கட்ட நகரங்களா இருக்கக்கூடிய கான்பூர், நாக்பூர், சூரத், பூனே போன்ற நகரங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கம் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நகரங்களை எல்லாம் விட கோவையும் மதுரையும் கட்டமைப்பிலையும் வளர்ச்சியிலையும் குறிப்பா அரசாங்கத்துக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய வகையிலையும் ரொம்பவே வளர்ச்சி அடைந்த ஒரு நகரங்களா தான் இந்த இரண்டு நகரங்களுமே இருக்கு. ஆனா ஒன்றிய அரசாங்கம் இப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நகரங்கள்ல எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு அனுமதி வழங்குறதும், தமிழ்நாட்டுல இவ்வளவு கட்டமைப்பு இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வேண்டுமென்றே அனுமதியை மறுத்திருக்கிறதும் இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாவும் போய்கிட்டு இருக்கு. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் நிராகரிச்சிருக்கிறத ஒரு புதிய விஷயமா நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல நேரங்கள்ல பேரிடர் காலங்கள்லயும் சரி, கல்விக்கான நிதியை ஒதுக்குறதுலயும் சரி, வரி பகிர்வு பண்ணி கொடுக்கறதுலயும் சரி, ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முகத்தையும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வேறு ஒரு முகத்தையும் காட்டக்கூடியதா தான் இருந்திருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் மேல அவங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தாலோ, இல்ல அரசியல்வாதிகளினுடைய கொள்கைகள்ல அவங்க முரண்பாடா இருந்தாலோ, அதை வைத்து அரசியல் செய்யறதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏத்துப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய இந்த உள்கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய வேலைகளை இந்த ஒன்றிய அரசாங்கம் செஞ்சுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதற்கான பதிலடியையும் திரும்ப கொடுப்பாங்க.